அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் ஒரு அஃபர்மேஷன் தான் நினைக்கிறேன் என் வீடியோவில் கொடுக்க போகிறேன். அதானது ராமாயணத்தில் விஸ்வாமித்திர மகர்ஷி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கும் லக்ஷ்மண பகவானுக்கும் கொடுத்த 2 அஃபர்மேஷன்ஸ், உறுதிமொழி. இது ஒரு மந்திரம் அல்ல, இது ஒரு உறுதிமொழி, அஃபர்மேஷன். ஆக்சுவலாக அவர் கொடுத்த என்ன உறுதிமொழினா, பலா அதிபலா. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மண பகவானும் அரண்மனையிலேருந்து அவங்க ஆசிரமத்துக்கு விஸ்வாமித்திர மகர்ஷி கூட்டிகிட்டு வராரு. அப்போ ஆசிரமத்தில் சரியான உணவு கூட கிடைக்காது. அந்த டைமில் அவருக்கு இந்த மந்திரம் இது சொல்லி கொடுக்குறாரு. பலா அப்படின்னா வலிமை, அதிபலானா மிகவும் வலிமை. அதாவது நான் வலிமையாக இருக்கிறேன், மிகவும் வலிமையாக இருக்கிறேன். பலா அதிபலா, அதுதான் இந்த பலா அதிபலாவோட மீனிங். அதுதான், நான் வலிமையாக உள்ளேன், மிகவும் வலிமையாக உள்ளேன். இது நித்தியம் நம்ம சொல்லிட்டுனா, ஒரு காலையிலையும் நைட்டு படுக்க போகிற டைம்லேயும் இது ஒரு 15-16 வாட்டி சொல்லிகிட்டே இருக்கணும். பலா அதிபலா, பலா அதிபலா, பலா அதிபலா. நான் வலிமையாக இருக்கிறேன், மிகவும் வலிமையாக இருக்கிறேன். இப்படி சொல்ல 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 நம்ம உடல் ரொம்ப வலிமை ஆகிவிடும். நம்ம ரொம்ப ஹெல்த்தி ஆகிடுவோம். நம்ம உடலும் வலிமையாக ஆகும், நம்ம மனசும். அதாவது மைண்டு பவரும் நல்லாகும், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் நல்லாகும். இது விஸ்வாமித்திர மகர்ஷியாகவே இது மந்திரத்தை கொடுத்ததுனால இது நமக்கு நம்பிக்கையோடு சொல்லலாம். நம்ம லைஃப்பில், நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும், பாசிட்டிவ் சேஞ்சஸ் நிறைய கிடைக்கும் இந்த மந்திரம் சொல்ல சொல்ல. இப்போ நித்தியமும் விஸ்வாமித்திர மகர்ஷியை மனசில் கொண்டு வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியையும் லக்ஷ்மண பகவானையும் மனசில் தியானம் பண்ணி இதை சொல்லணும். பலா அதிபலா, பலா அதிபலா. இதோட மீனிங்கை புரிஞ்சுன்னு சொல்லணும். பலா அதிபலா, நான் மிகவும் வலிமையாகி இருக்கிறேன். தட் மீன்ஸ் நான் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், மென்டலி ஸ்ட்ராங்காக. இதுதான் அதோட மீனிங்கு. ஏதாவது வியாதி இருந்தால் அவங்களும் இதை சொல்லிகிட்டே வந்ததுன்னா அந்த வியாதியிலேருந்து அவங்களுக்கு வெளியில் வர முடியும். அந்த வியாதி கம்ப்ளீட்டாக போயிடும். மெடிக்கல் ஹெல்ப்பும் தேவை இருக்குது. பட் இது சொன்னா கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு அந்த வியாதியிலேருந்து வெளியில் வர முடியும். அவங்களுக்கு அந்த வியாதி குணமாகிடும். அப்போ இந்த மந்திரத்தை எல்லோரும் சொல்லுங்க. டெய்லி விஸ்வாமித்திர மகர்ஷியும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மணனையும் நித்தியமும் மனசில் ஸ்மரித்து கொண்டு வந்து இந்த மந்திரத்தை யார் யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு உடல்நிலை நன்னாக இருக்கும், மனநிலையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு வாழ்க்கையில் வியாதியே வராது, டாக்டரை போய் பார்க்க வேண்டிய தேவையே வராது. நம்ம ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க முடியும். இன்னத்த வீடியோ இதுதான். இன்னும் தமிழில் நிறைய வீடியோ கொடுக்க போகிறேன். இதெல்லாம் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி நீங்களும் எங்களோட தியானத்தில் வாங்க. இப்போ நாளைக்கு ஏகாதசி, 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நைட்டில் 8லேருந்து 9 மணி வரை 8 PM to 9 PM ஸ்பெஷல் மெடிடேஷன் இருக்குது. அதாவது மகாலட்சுமி மந்திரமும் மகாவிஷ்ணு மந்திரமும் சொல்லி அந்த ஜபம் பண்ணி தியானம் பண்ணுறது 1 மணி நேரம். மகாவிஷ்ணு மந்திரம் எதுக்குன்னா, நமக்கு இந்த மாதிரி நம்ம உடல்நிலை நல்லாகணும், நமக்கு ஆயுசும் நல்லா கிடைக்கணும், 100 வயசு வரை நம்ம உயிரோடு இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அதுக்கு தான் மகாவிஷ்ணுவோட பிளெஸ்ஸிங்ஸு. மகாலட்சுமி பிளெஸ்ஸிங்ஸு நம்ம ஃபைனான்ஷியலாக நம்ம ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். நம்ம ஃபைனான்ஷியலி வி ஷுட் பிகம் ஸ்ட்ராங். அதுக்கு தான் மகாலட்சுமி மந்திரம். அப்போ மகாலட்சுமி மந்திரமும் மகாவிஷ்ணு மந்திரமும் ஜபம் பண்ணி 1 மணி நேரம் தியானம். நாங்கள் இந்த கூகுள் மீட்டில் அந்த தியானத்தோட கிளாஸ் இருக்குது. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த தியானத்தோட கிளாஸில் வாங்க. உங்களோட ஸ்டேட்டஸ் இன்னும் மேலுக்கு மேலே நல்ல அபிவிருத்தியோடு வரும். அது தியானம் நீங்கள் எப்பப்போ வரீங்களோ. ஏகாதசிக்கு தியானம் இருக்குது. அது முடிஞ்சுன்னா பிரதோஷத்தன்னைக்கு சிவ பஞ்சாட்சரி மந்திரம் 28ஆம் தேதி
30ஆம் தேதி பௌர்ணமிக்கு லலிதா சகஸ்ரநாம தியானம். அப்போ லலிதா சகஸ்ரநாமம் யாருக்காவது கற்றுக்கணும் அப்படி ஒரு லைக் இருந்ததுன்னா இந்த தியானத்தில் வந்ததுன்னா அவங்க லலிதா சகஸ்ரநாமம் ஈஸியாக கற்றுக்கலாம். அப்போ தியானத்துக்கு எல்லோரும் வாங்க. என்னோடய வீடியோ எல்லாம் பாருங்கள். 112 வீடியோ கொடுத்துருக்கேன். இங்கிலீஷில் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. இனி இப்போ தமிழில் இது 3வது வீடியோ. தமிழ்லேயும் நிறைய கொடுக்க போகிறேன். இந்த ரெகுலராக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நித்தியம் தியானமும் பண்ணுங்கள். காலையிலையும் தியானம் இருக்குது, நித்தியம் தியானம் இருக்குது. 5லேருந்து 6:20 வரை. அதிலையும் எல்லோரும் கலந்துக்குங்க. அதில் லலிதா சகஸ்ரநாமம், சிவ பஞ்சாட்சரி மந்திரம், நவக்கிரக மந்திரம், காயத்ரி மந்திரம். நவக்கிரக மந்திரம் நித்தியம் நம்ம ஜபம் பண்ணினா நம்மளோட ஜாதகம் நல்ல புஷ்டி ஆகிடும். அவர் ஹொரோஸ்கோப் வில் பிகம் வெரி ஸ்ட்ராங். அதனால தான் நித்தியமும் எங்களோட தியானத்தில் நவக்கிரக மந்திரம் ஜபம் பண்ணி தியானம் பண்ண வைக்கிறோம். அப்போ எல்லோரும் வீடியோவை பாருங்கள், தியானமும் பண்ணுங்கள். ஓகே, எல்லாம் தேங்க்யூ ஆல்.